மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில மிக ஆழமான வழிகள் நிறைந்த பக்கங்களை அப்படியே அக்குவேரா ஆணிவேராக நான் கூறுகிறேன். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக கூறுங்கள். மேசத்தில் பிறந்த நீங்கள் பிறப்பாலேயே தலைமை பண்பும் எதற்கும் அஞ்சாத துணிச்சலம் கொண்ட ஒரு மனிதர்கள் நீங்கள் தான். ஆனாலும் உங்களுடைய அதே நேர்மையும் அசாத்திய வேகமுமே உங்களுக்கு எப்படி எதிரியாக மாறியது, ஏன் இத்தனை அவமானங்கள் நடந்தது என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். மேசம் ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியாக இருக்கும். ஒரு குழந்தையின் வெள்ளை மனமும் எதையும் உடனே செய்து முடிக்க வேண்டும் என்ற துடிப்பும் உங்களுக்குள் எப்போதும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் தந்திரம் செய்ய தெரியாதவர்கள். உங்களுடைய மனதில் என்ன இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய முகத்திலும் பேச்சிலும் இருக்கவும் செய்யும். ஆனால் இந்த உலகம் தந்திரங்களால் ஆனது. நீங்கள் எல்லோரையும் உங்களைப் போலவே நேர்மையானவர்கள் என்று நம்பியதால் தான் உங்களுடைய வாழ்க்கையில சில கடுமையான நாட்களும் கடுமையான சில விஷயங்களும் இதுவரைக்கும் நடந்திருக்கும். முதல் விஷயமாக இருப்பது, நம்பிய நண்பன் முன் நீங்கள் தலை குனிந்த ஒரு நாள். நீங்கள் நட்புக்கு இலக்கணம் வகுக்கக்கூடிய ஒரு நபர்கள். நண்பன் என்று வந்துவிட்டால் அவனது தகுதி குணம் எதையும் பார்க்காமல் உங்களுடைய இதயத்தையும் பணத்தையும் நேரத்தையும் கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் தான் அந்த ஒரு துரோகம் உங்களுடைய வாழ்க்கையில அரங்கேறி இருக்கும். உங்களின் ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அல்லது ஒரு பொது இடத்தில் நீங்கள் உயிருக்கு உயிராக நம்பிய அந்த நண்பன் உங்களை பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேசியிருக்கலாம், அல்லது உங்களுக்கு தர வேண்டிய ஆதரவை தராமல் கூட பின்வாங்கியிருக்கலாம். உங்களுடைய ரகசியங்களை அவனிடம் நீங்க பகிர்ந்திருப்பீங்க. அதை அவன் உங்களுக்கு எதிராகவே ஆயுதமாக பயன்படுத்திய போது, இவனுக்காகவா நம்ம வாழ்ந்தோம், இவனுக்காகவா இவ்வளவு செலவு செய்தோம், இவனுக்காக நம்ம என்னெல்லாம் விட்டு கொடுத்தோம் என்று உங்களுடைய மனதிற்குள் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஓடத்தாங்க செய்யும். இந்த ஒரு கேள்வியோடு எல்லார் முன்னிலையிலும் நீங்கள் தலை குனிந்து நின்றிருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அது உங்களுடைய தவறுக்கான தலைக்குனைவு கிடையாது. அது ஒரு தவறான மனிதனை தேர்ந்தெடுத்து விட்டேமே என்ற உங்களின் ஆத்மார்த்தமான ஏமாற்றத்தின் வெளிப்பாடு. இதெல்லாம் நடந்தும் நீங்கள் மீண்டும் அந்த ஒரு நபரை நாடி செல்வீங்க. இதுதான் நீங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இரண்டாவதாக, உங்களுடைய வெற்றியை பார்த்து உங்களை அவமானப்படுத்திய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. நீங்கள் பூஜ்ஜியத்திலிருந்து சுயம்புவாக மேலே வந்த ஒரு மனிதர்கள். யாரையும் எதிர்பார்த்து வர மாட்டீங்க. நீங்க கஷ்டப்படும் போது எட்டி பார்க்காத உறவினர்கள். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உழைத்து ஒரு நல்ல ஒரு நிலையை அடையும் போது அதை தாங்கி கொள்ள முடியாமல் பொறாமையின் உச்சத்துக்கே சென்று இருப்பாங்க. நீங்கள் பெற்ற வெற்றியை பாராட்டுவதற்கு பதிலாக இவனெல்லாம் எப்படி செவிச்சான், ஏதோ அதிர்ஷ்டம் இல்லைனா குறுக்க வழி என்று சாதாரணமாக கூறி உங்களுடைய உழைப்பை கொச்சப்படுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய உறவினருக்குள்ளேயும் நிச்சயமாக நடந்திருக்கும். ஒரு குடும்ப விசேஷத்தில் நீங்கள் சாதித்த பிறகும் உங்களை வேண்டுமென்றே புறக்கணித்திருப்பாங்க. உங்களை விட வசதியானவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களை அவமானப்படுத்தி இருந்திருப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சி அவங்களின் கண்ணை உறுத்தியதால் உங்களுடைய முகத்திற்கு நேராகவே உங்களை குறைத்து மதிப்பிட்டு பேசிய அந்த ஒரு தருணம் உங்களுடைய நெஞ்சல் இன்னும் ஆறாத வடுக்குவாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். மூணாவதாக, சத்தியமாக இருந்த நீங்கள் ஏன் குற்றவாளி போல நின்றீர்கள் தெரியுமா? நீங்கள் எப்போதுமே உண்மையின் பக்கம் நிற்க விரும்பக்கூடிய ஒரு நபர்கள். பொய் சொல்லி தப்பிப்பது உங்களுக்கு பிடிக்காது. அது உங்களுடைய மனதில் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் இந்த உலகம் பல நேரங்களில் நாடகக்காரர்களைத்தான் நம்பும். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நீங்கள் முற்றிலும் உண்மையாக நேர்மையாக இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எதிராக சதி செய்தவர்கள் பொய்களை மிகவும் சாதுரியமாக கோர்த்து உங்களை ஒரு குற்றவாளியை போல சித்தரிக்க முயற்சி செய்திருப்பாங்க. உங்களை சுற்றி இருந்தவர்களும் அந்த பொய் நாடகத்தை உண்மை என்று நம்பி உங்களை சந்தேக கண்ணோடு பார்த்த போது நீங்கள் நிரபராதியாக இருந்தும் உங்களால் அதை நிரூபிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழல் உங்களுக்குள்ள உருவாகியிருக்கும். உண்மை ஒரு நாள் வெல்லும் என்று நீங்கள் நினைத்தாலும் அன்று எல்லோர் முன்னிலையிலும் நீங்கள் ஒரு கூண்டில் நிறுத்தப்பட்ட வழி உங்களை இன்னும் மனதிற்குள் வைத்துக்கொண்டு இன்னும் உங்களுக்கு காயத்தை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் கூறுவது உண்மையா பொய்யா என்பதையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நானும் பார்த்து தெரிந்து கொள்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேசம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த அத்தனை அவமானங்களுக்கும் சோதனைகளுக்கும் காலம் இப்போது மிகச்சிறந்த ஒரு பதிலை உங்களுடைய வாழ்க்கையில எழுதப் போகிறது. மேசம் ராசியின் புதிய விடிதல். மேசம் ராசி என்பது செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான ராசி தான் நீங்கள். கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் மற்றும் 11ஆம் வீடான தொழில் மற்றும் லாபஸ்தானமான அதிபதியான சனி பகவான் உங்களை பல சோதனைகளுக்கு உள்ளாக்கி உங்களுடைய அகந்தையை உடைத்து மனிதர்களை அடையாளம் காட்டி உங்களை பக்குவப்படுத்தி இருப்பார். அதனாலே நீங்க வாழ்க்கையில எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது என்பதை அறிந்திருப்பீங்க.
முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா முதல் விஷயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு திருப்பத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்துவார். சனி பகவான் இப்போதும் தண்டனை கொடுப்பவர் மட்டும் கிடையாது, தகுதியானவர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வல்லலும் அவராகத்தான் இருப்பார்கள். கடந்த காலங்களில் உங்களை ஏமாற்றியவர்கள், அவமானப்படுத்தியவர்கள் என்று அத்தனை பேரையும் நீங்கள் சகித்து கொண்டு உங்களுடைய நேர்மையை இழக்காமல் நின்றதற்கான வெகுமதியை இந்த ஒரு நேரம் முதல் சனி பகவான் உங்களுக்கு வழங்கப் போகிறார். உங்களுடைய ராசிக்கு சாதகமான அமைப்பில் சனியின் பார்வை மற்றும் சஞ்சாரம் அமைவதால் இதுவரை முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையில வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். உங்களை மதிக்காத சமுதாயம் உங்களின் பொருளாதார உயர்வையும் சமூக அந்தஸ்தையும் பார்த்து வியந்து நிற்கும். அந்த அளவுக்கு வாழ்க்கையில நீங்க முன்னேற ஆரம்பிப்பீங்க. இது ஏதோ தற்காலிக மாற்றம் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் குடும்ப பின்னணியையும் அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்லக்கூடிய நிரந்தரமான உன்னதமான ஆன்மீக மற்றும் வாழ்வியலுக்கான ஒரு திருப்பமாக இருக்கும். ஆனால் இதற்கு நீங்க சனி பகவானை மற்றும் சனிக்கிழமை தோறும் வழங்கி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாற்றப்படும். நீங்க தொடும் வேலைகள் வெற்றியாக மாறக்கூடிய ஒரு காலம் இதுவாகத்தான் இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எதை தொட்டாலும் இழுப்பறியாகவே இருந்திருக்கும். மற்றவங்களுக்கு செய்து கொடுத்தால் முடிகிறது, நான் எனக்கு என்று இறங்கினால் முடங்கி விடுகிறது என்று நீங்கள் ஏங்கிய நாட்கள் ஏராளமாக இருக்கும். ஆனால் இனி அந்த நிலைமைகள் தலைகீழாக மாறப்போகிறது. உங்களின் ராசிநாதனான செவ்வாயின் பலமும் சனியின் அருளும் இணைவதால் நீங்கள் திட்டமிட்டு தொடங்கக்கூடிய எந்த விதமான காரியமும் தடையின்றி வெற்றியை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையில நகர ஆரம்பிக்கும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்தால் சாதகமான பதில்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த அரசு அனுமதிகள், சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிந்துவிடும். நீண்ட நாட்களாக அலைச்சலும், நீண்ட நாட்களாக அலைந்து கொண்டிருந்த சில வேலைகள் இந்த ஒரு நேரத்தில் எளிதாகவே முடிந்துவிடும். உங்களுடைய கைகளில் ஒரு புதிய நேர்மறை ஆற்றலும் குடியேறுவதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் தொட்டனை தூரும் மணற்கேணி போல வெற்றியை மட்டுமே உங்களுக்கு தேடி கொடுக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் நீங்கள் பயமில்லாமல் செய்து பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்தும். மூன்றாவதாக பணம் சேமிக்க கற்றுக்கொள்ளக்கூடிய புதிய அனுபவங்கள். மேஷம் ராசிக்காரர்களிடம் பணம் இருந்தால் அது கையில் தங்காது. ஆடம்பரமாகவோ அல்லது மற்றவங்களுக்கு உதவி கடனாகவோ கொடுத்துவிட்டு பிறகு கஷ்டப்படுவது உங்களுடைய வழக்கமாக இருக்கும். நீங்கள் கொடுத்த பணத்தை கூட வெளியில் போய் கேட்க மாட்டீங்க, உங்களுக்குன்னு ஒரு கஷ்டங்கள் வரும்போது. ஆனால் கடந்த கால பொருளாதார நெருக்கடிகள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கும். இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு வரும் வருமானத்தை எப்படி சரியாக நிர்வகிக்க வேண்டும், எதில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற புதிய நாணமும் அனுபவமும் உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். அனாவசிய செலவுகளை குறைத்து எதிர்காலத்திற்கான சேமிப்பு, தங்கம் அல்லது அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய பக்குவம் தானாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். பணம் உங்களை தேடி வருவது ஒரு புறம் இருந்தாலும் வந்த பணத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வித்தையை இந்த ஒரு காலம் உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கும். உங்களுடைய வங்கி கணக்கை இது உயர்த்தவும் ஆரம்பிக்கும். உங்களிடம் பணம் இருந்தால் அதை சேமித்து பழகுங்கள், செலவழித்து பழகாதீர்கள். சேமித்து பழகினால் மட்டுமே வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால் வர முடியும். நான் கூறுவது சரியா தவறா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.